கெனிஷாக்கு அடி மேலே அடி விழுந்துட்டே தாங்க இருக்குது. அந்த வகையில் அரபு நாட்டில் இப்போ அவங்களுக்கு ஒரு தண்டனை ஒன்று கிடச்சிருக்கு. அது எதனால், என்ன தண்டனை, அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி ரவிமோகன் ஏதாவது சொன்னாரா இல்லையா, இவங்களுக்கு கிடைச்ச தண்டனையை பார்த்துட்டு நிறைய பேர் அவங்களுடைய சுயரூபம் வெளியே வந்துருச்சுன்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி என்ன அவங்க பண்ணாங்கன்றத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாமா. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சின்ன சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. கெனிஷா சமீபத்தில் சொல்லியிருந்தாங்க, இதுக்கப்புறம் நான் சென்னையிலே இருக்க போகிறது கிடையாது, இந்த பாட்டல் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் போகிறேன், துபாய்க்கே திரும்ப போகிறேன், சென்னையை விட்டுட்டு போகிறேன். அன்புக்கும் ஒரு எல்லாத்துக்குமே ஒரு வேல்யூ இருக்குது. ஆனால் இங்கே அன்பு காட்டுறவங்க முட்டாளாக தான் நிற்கிறாங்க. அந்த மாதிரி தான் நானும். ஸோ இதுக்கப்புறம் ரவிமோகன் உங்களுடைய பொறுப்பு தான். நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி அவர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாம் சொல்லுங்கள், அவர் செய்வாருன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. அதை தொடர்ந்து ரவிமோகனும் ஒரே அழுது புலம்பி வீடியோஸ்லாம் போட்டிருந்தாரு. உண்மையாலே அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்றதை தாண்டி அவர் இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு தள்ளிட்டாங்களே அப்படின்ற மன வருத்தம் பல பேருக்குமே இருந்தது. அதை பற்றி பல பேரும் பேசியிருந்தாங்க. மன உளைச்சலில் இருக்கிறாரு. அவரை நம்ம படங்களில் ஒரு ஜாலியான ஃபன்னான ஒரு பாசிட்டிவான பர்சனாக பார்த்துட்டு ரியல் லைஃப்பில் ரொம்பவே ஒரு டிப்ரெஸ்டு பர்சனாக பார்க்கும்போது யாராலுமே அதை அக்செப்ட் பண்ண முடியல. இந்த நிலையில தான் அவர் செய்தியாளரை சந்திச்சிருக்காரு, பழனிக்கெல்லாம் போயிருக்காரு. ஸோ இது எல்லாத்தையுமே தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கெனிஷா என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 2025 அவங்க ஒரு ஈவெண்ட்டுக்கு கமிட் ஆகிருக்காங்க. அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இவங்களுக்கும் அப்போலேருந்தே ஒரு முட்டல் மோதல் தான். கரெக்டாக என்ன பண்ணுறாங்க, இப்போ ஈவெண்ட்டு ரன் பண்ணும்போது, அதாவது ஸ்டார்ட் பண்ணும்போது, எனக்கு ஃபுல் பேமெண்ட் நீங்கள் கொடுத்தாதான் நான் ஈவெண்ட்டுக்கே வருவேன், இல்லைனா வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இல்லை நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஈவெண்ட்டில் இவங்க மட்டும் இல்லாமல் சந்தானம் அவர்களும் இருக்கார். சந்தானம் அண்ட் அவருடைய ஃபன் டைமாக இருக்கட்டும், அவருடைய இம்பார்ட்டண்டான நிறைய விஷயங்களை தூக்கி போட்டு தான் இந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு அவரும் வராரு. அதே மாதிரி தான் இவங்க, அவருக்கு கொடுத்த கண்டென்ட் வர, இவங்களுக்கு கொடுத்த கண்டென்ட் வர, இவங்களுக்கு மொத்தமாக பாடல் மட்டும்தான் பாடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. எல்லாருமே நிறைய பேருக்கு முன்னாடியே ஃபுல் பேமெண்ட் கொடுப்பாங்க, சில பேருக்கு பாதி அட்வான்ஸாக கொடுத்துட்டு மீதி இந்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கெனிஷா யாருன்ட்டு நம்ம எல்லாருக்கும் தெரிய வந்ததுக்கு முக்கிய காரணமே நடிகர் ரவிமோகன் அவர்கள் தான். அவர் கூட இவங்க சுற்றினதுனால மட்டும்தான் இவங்க ஒரு சிங்கராகவே நம்ம எல்லாருக்கும் அறிமுகமானாங்க. அது வரைக்குமே இப்படிப்பட்ட ஒரு சிங்கர் இருக்காங்களான்றதே நமக்கு தெரியாமல் தான் இருந்தது. அதை கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இவங்க பாதி காசு வாங்கிட்டாங்க, ஸ்டார்ட் பண்ணுறதுல இப்படியும் பண்ணுறாங்க. அதுக்கு ஒத்து வராததுனால அந்த மேனேஜ்மெண்ட்டை பற்றி தப்பாக சொன்னது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு போஸ்ட் ஒன்று போடுறாங்க. இது போல் இன்றைக்கி ஈவெண்ட்லாம் எதுவும் கிடையாது, நீங்கள் உங்கள் ஒர்க்கை பாருங்கள் அப்படின்னு போஸ்ட்டை போட இவங்களோட ஃப்ரெண்டும் அதை ரீடாக் பண்ணுறாங்க. ஸோ இப்படி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படி ஒரு விஷயத்த பண்ணது, அந்த ஈவெண்ட்டுக்கு எவ்வளோ பாடுபட்டிருப்பாங்க, அதுக்கு பேக்ரவுண்டில் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் இருந்திருக்கும். ஸோ இவங்க பண்ணதுனால எல்லாமே கொலாப்ஸ் ஆகுது. கூட்டமும் வரல. நிறைய ஈவெண்ட்டில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும் இருந்தாங்களோ அப்படிப்பட்ட செலிப்ரிட்டிஸும் வராமல் போயிருக்காங்க. எதனால அப்படின்னா இவங்க போட்டிருந்த அந்த ஒரு போஸ்ட். இதை பார்த்துட்டு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்லாம் ரொம்பவே கோபப்பட்டு அந்த ஆர்கனைசர் இவங்கக்கிட்ட பேசுகிறாங்க. ஏன் உங்களுக்கு இப்படி, நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க, நீங்கள் வரலன்னா அதை நீங்கள் எங்ககிட்டயே சொல்லியிருக்கலாமே, இப்படி போட்டிருக்க தேவையில்ல, ஈவெண்ட்டுக்கு நாம் எவ்வளோ உழைச்சோம் தெரியுமா, அப்படி தெரியுமா இப்படி தெரியுமான்ட்டு இந்த ஆர்கனைசர் அவங்கக்கிட்ட வாக்குவாதம் பண்ணுறாங்க. இந்த வாக்குவாதத்தில் கீழ்த்தரமான வார்த்தைகள், தகாத வார்த்தைகள், ரொம்பவே மோசமாக அவங்கள ரொம்ப கேவலப்படுத்தி திட்டுறாங்க கெனிஷா. ஸோ இப்படியே ரெண்டு பேருக்கும் முத்தி போகுது. யுஏஇ அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இல்லாமல் பொதுவாகவே அங்கே தண்டனைகள் கடுமையாக தான் இருக்கும். உண்மையாலே அப்படிப்பட்ட அரபு நாடுகளில் கொடுக்கப்படுற தண்டனைகள் இங்கே இந்தியாவில் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தப்புகள்லாம் நடக்கவே நடக்காது. அந்த அளவுக்கு பெண் குழந்தைங்க மேலே கை வைக்கணும்னு நினச்சாலே அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே நடுங்கும். அந்த அளவுக்கு தான் ரொம்பவே பயங்கரமான தண்டனைகள்லாம் கொடுக்குறாங்க. அங்கே சிம்பிள் தண்டனையாகவே சவுக்கடியெலாம் தான் இருக்குது. அப்போது ரொம்ப கடுமையான தண்டனைகள்லாம் எப்படி இருக்குன்றதை யோசிச்சு பாருங்கள். ஸோ அப்படிப்பட்ட தண்டனைலாம் கண்டிப்பாக இங்கே வரும். கண்டிப்பாக விஜய் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி தண்டனையான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ரொம்ப பெரிய தண்டனைலாம் கொடுக்கல. அங்கே இவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அண்டு தடை விதிச்சிருக்காங்க, அபராதமும் போட்டிருக்காங்களாம்.
எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,29,684 ரூபாய் இவங்க மேலேயும் இவங்களுடைய ஃப்ரெண்டு மேலேயும் வந்து அபராதம் போட்டிருக்காங்க. இது அங்கே இருக்கிற நீதிமன்றம் கொடுத்த தண்டனை. இதே மாதிரி தான் இங்கே இருக்கிற நீதிமன்றமும் இவங்களுக்கு ஒரு தண்டனை தடை கொடுத்துருக்காங்க. அது எதனாலனா, ரவிமோகன் அண்ட் ஆர்த்தி செப்டம்பர் 2024 பிரிய போகிறோன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான விசாரணைகள்லாம் கோர்ட்டில் இருக்குது. ஸோ இவங்களுடைய விசாரணைகள்லாம் முடிஞ்சு டிவோர்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் தான் நான் நடிக்க வருவேன் அப்படின்னும் ரவிமோகனும் சொல்லிட்டாரு. இதுக்கான வேலைப்பாடுகளும் ஒரு பக்கம் மும்முரமாக போயிட்டுருக்கு. அவதூறான கருத்துக்கள் ஆர்த்தியை பற்றி ஏதாவது பரப்புரை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக கெனிஷா மேலே ஆக்ஷன் எடுப்போன்ட்டு நீதிமன்றத்திலேருந்து ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆர்த்தியும் இவங்கள மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கிறதாகவும் சொல்லப்பட்டது. இங்கேயும் தடை அங்கேயும் தடை, போகிற இடத்தெல்லாம் அடி மேல் அடி அப்படின்னு தான் கெனிஷாவை பார்த்து சொல்ல முடியுது. கெனிஷாவும் இங்கே இருக்கிற கோவத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே காட்டியிருப்பாங்க போல இருக்குது. இல்லை அவங்களுக்கு பண தேவையே இருந்திருக்கலாம் போல இருக்குது. ரொம்பவே ஆக்ரோஷமாக நடந்துக்கிட்டாங்கலாம் கூட சொல்லப்படுது. இவங்க இங்கேருந்து போகும்போதே நான் இசை சிகிச்சை இது எல்லாத்தையுமே விட்டுற போகிறேன், நானாக இருக்க போகிறேன், நான் வந்து பறந்து போகிறேன் அப்படிலாம் அவங்க சொல்லியிருந்தாங்க. இதை தொடர்ந்து தான் இவர் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாரு. இந்த நிலையில் கெனிஷாவை பற்றி அந்த ப்ரெஸ் மீட்டில் பேசின ரவிமோகன் இப்போ இந்த ப்ரெஸ் மீட் ரீசெண்டாக பழனிக்கு போயிருந்த அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் பேசவே இல்லை. அங்கே விஜய் அவர்கள் சிஎம் ஆனதை பற்றி தான் கேள்விகள்லாம் கேட்கப்பட்டது. ஸோ இப்போ பேசாததுக்கு காரணம் இவங்க 2 பேரும் உண்மையாலே பிரிஞ்சுட்டாங்க தானா, 2 பேருமே வந்து தொடர்பில் இல்லையா, இது போல் கேள்விகள்லாம் கேட்டுட்டு இருந்த நிலையில் இதை கேள்விப்பட்டதும் இவருடைய ஃபேன்ஸ் அண்டு ஆர்த்திக்கு ஆதரவாக இருக்கிற பல பேரும் என்ன சொல்லிட்டு வராங்கன்னா, இப்படியே 2 பேரும் பிரிஞ்சுட்டா ரொம்ப நல்லாயிருக்கும், இதுக்கப்புறம் ரவிமோகனும் சரி ஆர்த்தியும் சரி 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்தால் நல்லாயிருக்கும், அவங்களுடைய பசங்களை ரவிமோகன் கூடயே வாழ விட்டாலும் நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் கெனிஷா அங்கேயே இருக்கட்டும், அங்கே இன்னும் அவங்களுக்கு கடுமையான தண்டனைலாம் கொடுக்கணுன்ட்டு ஒரு சிலர் அவங்களுடைய ஆதங்கத்தையும் கொட்டி தீர்க்கிறாங்க. ஸோ கெனிஷா மாட்டினது சிக்கினது வேற ஒரு கேஸில், ஆனால் இதையும் அதையும் முடிச்சு போடுற வகையில் நிறைய விஷயங்கள் இப்போ திரும்பவும் வெளியாகிட்டுருக்கு. ஆல்ரெடி அவங்க மன உளைச்சலுக்கு காரணமே இங்கே சோஷியல் மீடியா புல்லிங் ரொம்ப அதிகமாக இருக்குன்ற காரணத்தினால தான் அவங்க பயந்து ஓடிட்டாங்க. அப்படி இருக்கும்போது திரும்ப திரும்ப அவங்களுடைய இன்னர் பீஸை வந்து டிஸ்ட்ராய் பண்ணுற மாதிரி தேவையில்லாத சில விஷயங்களை வந்து க்ரியேட் பண்ணி ஒரு சிலர் இங்கே சில வேலைகளை பண்ணுறாங்க. உடனடியாக இங்கே நீங்கள் கெனிஷாவுக்கு சப்போர்ட்டாலாம் கேட்காதீங்க. கெனிஷாவும் ஒரு மனுஷி தான். ஸோ அவங்களுடைய மனசு இந்த டைமில் எப்படி இருக்குன்றது பல பேராலும் புரிஞ்சிக்க முடியாத சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் தொடர்ந்து அவங்கள பற்றி அவதூறான கருத்துக்களை பரப்பாமல், அவங்கள பற்றி தப்பாக பேசாமல் அவங்க கேஸை அவங்களே பார்த்துக்க போகிறாங்க. அண்டு இதையும் ரவிமோகனையும் முடிச்சு போட்டு பேசாமல் இருந்தால் ரொம்பவே நல்லது. அண்டு கெனிஷாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு தண்டனை கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.